ஆட் பண்ணிடலாம். புளியை தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிட்டோம், மாங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா வேகட்டும். மேலே ஒரு தட்டு போட்டுருங்க. இப்போ கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாங்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டை நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பருப்பு குழம்பு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம இந்த குழம்பு ஒரு சட்டியில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நமக்கு குழம்பு வந்து ஒரு சட்டியில் எடுத்து ஊற்றிட்டோம். இப்போ நம்ம குழம்பு வச்ச அந்த பாத்திரத்திலே ஒரு